வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த திரு ஜெயராஜ் அவர்களும் அதிமுகவை சேர்ந்த திரு காசிநாத பாரதி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். ஆசிரியர்கள், மாணவர்கள் என யார் போராட்டம் நடத்தினாலும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை அப்படின்னு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் அப்படின்னு 15 கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று நடைபெற்ற ஆசிரியர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அதை பேசியிருக்கிறார். போராட்டங்களுக்கு இந்த அரசு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லையா? மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக அரசை பற்றி சொல்லியிருக்கிறாரா அல்லது தன்னுடைய தந்தையார் நடத்திய திமுக அரசை பற்றி சொல்லியிருக்கிறாரா என்று ஒரு ஐயப்பாடு எழுகிறது. அதாவது ஆசிரியர்கள் மத்திய அரசினுடைய இதில் உள்ள ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் கேட்டு போராடுவது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கிய விஷயம் இல்லை. இது ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் அந்த பிரச்சனை இருந்தது. அதற்காக ஜாக்டோசியாவெல்லாம் போராட்டத்தை நடத்தியதுங்கிறது எல்லாம் உலக மக்கள் அறிவார்கள். போராட்டத்திற்கு எந்த விதமான இதுவும் கொடுப்பதில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு வைப்பது மிக தவறான கருத்து. ஒரு கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். அதாவது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் உள்ள 5% பங்குகளை தனியாருக்கு விற்பது என்று மத்திய அரசு முடிவெடுத்தது. அந்த இதில் உள்ள ஊழியர்கள் அனைவருமே போராட்டம் நடத்தினார்கள். என்எல்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5% பங்குகளை 500 கோடி ரூபாய்க்கு கொடுத்து தமிழக அரசு அதை வாங்கியது. உலக வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. மத்திய அரசினுடைய பங்குகளை மாநில அரசு விலை கொடுத்து வாங்கியது. அது மாதிரி எத்தனையோ போராட்டங்களுக்கு நாங்கள் செவிமெடுத்திருக்கிறோம். ஆனால் போராட்டங்களுக்கு செவிமெடுக்காமல் இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள். அன்றைக்கு ஈழத்தில் 1,00,000 பேர் இறந்த போது அனைத்து மக்களும், ஒட்டுமொத்த தமிழகமும் வீதியில் இறங்கி போராடியது. அன்றைக்கு அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் அவர்கள் கொடுக்கவில்லை. 21 பேருக்கு மேல் தீக்குளித்து மடிந்தார்கள். அன்றைக்கு போராட்டத்திற்கு இவர்கள் செவிமடித்திருந்தார்கள் என்றால் மிச்சம் இருக்கிற தமிழர்களையாவது காப்பாற்றி இருக்க முடியும். பாலச்சந்திரன் உள்ளிட்ட பாலகர்கள் எவ்வளவு பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள், பச்சிளம் பாலகர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு இவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு இந்த ஸ்டாலின் இந்த தமிழகத்தில் தான் இருந்தாரா இல்லை வேற்று கிரகத்துக்கு சென்றிருந்தாரா என்பது தெரியவில்லை. நான் நீதிமன்றத்திற்கு போவதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு பேரணி நடத்துறாரு மத்திய அரசை கண்டிச்சு. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டுக்கிட்டே வராரு, மத்திய அரசுல இவங்க தானே இருக்காங்க, இவங்க வச்சிருக்கிற 40 எம்பிக்கள் தானே அங்கே ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்லி இந்த போராட்டத்தை ஈழத்தில் நடக்கிற அந்த போரையை நிறுத்திட முடியுமே, இவர் மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட கேட்டு வர்றார். இப்படி தமிழகத்தில் நடந்த மக்கள் எழுச்சி, தன்னெழுச்சி போராட்டங்களை இன்னமும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு தோழர் இந்த ஈழப்பிரச்சனை பற்றி ஒரு செய்தித்தாள் வெளியிட்டார், ஒரு பேம்ப்லெட் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்து உள்ள அடைச்சாங்க. எப்படி அன்னைக்கு போராட்டத்தை மக்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்த தயாராக இருந்தார்கள். இன்னமும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தோம். 146 பேர் கைகால்கள் முறிக்கப்பட்டன. சிவராஜ் உட்பட அனைவரும். நான்லாம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓடி தப்பிச்சேன். என்னை பின்னாலே காவல்துறை துரத்தியது. அப்படி 146 பேர் கைகால்களை உயர்நீதிமன்ற வளாகத்தில் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை காவல்துறை கருணாநிதியினுடைய ஆட்சியில் நடத்தியது. அதெல்லாம் ஈழப் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதியின் தலைமையிலான ஆட்சி நடத்திய கேலிக்கூத்துகள். இவர்கள் இன்றைக்கு போராட்டத்தை பற்றி பேசுவது என்பது எந்த சாத்தான் வேதம் ஓதுவதை போல இருக்கிறது. கசாப்பு கடை வைத்திருப்பவன் அஹிம்சாவாதம் பேசுவது போல இருக்கிறது. 2012ஆம் ஆண்டுல 21,000த்திற்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு போன வருடம் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க. இதன் மூலமாக தமிழகத்தில் ஜனநாயகம் தழை தோங்குகிறது, போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது மூலமாக கம்பேரிட்டிவா மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டும் அவங்க நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்திருந்தாங்க. மேற்கு வங்கத்திலாம் ஆயிரக்கணக்கில் போராட்டங்கள் நடக்கிறது. தமிழகத்தில் ஒரே ஒரு இடத்துல 21,000த்திற்கும் மேற்பட்ட போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அதாவது ஒரு ஆட்சியில் போராட்டம் நடக்கிறது என்றாலே அது ஆட்சிக்கு அவப்பெயர். அது ஆட்சியினுடைய நடத்தையை கண்டித்து தான் போராட்டம் நடத்தப்படுகிறது. திமுக ஆட்சியில் போராட்டம் நடக்கவில்லையா என்று நண்பர் கேட்டார். நல்ல கேள்வி. நாம் இப்பொழுது ஈழப் பிரச்சனையை பற்றி பேசவில்லை. இன்னொன்றும் கூட ஈழப் பிரச்சனையிலே திமுக எதையெல்லாம் செய்தது என்று பல பேருக்கு தெரியும், இன்னும் நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஒரு நீண்ட வரலாற்று பின்னணியில் கொண்ட அந்த போராட்டத்தை தமிழக அரசியலோடு ஒப்பிடுவது மிகப்பெரிய தவறு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை நாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு அதை திசை திருப்புவதற்கான வேலையில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு பிரச்சனை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும், ஆசிரியர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் போராட்ட களத்தில் நின்று போராட வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. முதலமைச்சர் எங்கே இருக்கார் என்று கேட்கக்கூடிய நிலைமையில தான் ஒருத்தரும் இருக்கிறோம். எங்கே இருக்கிறார் முதலமைச்சர் என்று தேடுகின்றோம். இதைவிட கொடுமை, ஆசிரியர்களினுடைய போராட்டம் திமுக ஆட்சியில் நடைபெற்றது என்று நண்பர் காசிநாத பாரதி சொன்னார். நான் வரவேற்கிறேன்.
ஜாக்டோவினுடைய 15 அம்ச கோரிக்கையை ஒரு வரியாக படித்து பார்த்தாலே தெரியும். 750 ரூபாயை அன்றைக்கு திமுக ஆட்சியிலே பேசிக்கிலே கலைஞர் உயர்த்துறார். ஆசிரியர்களுடைய போராட்டத்தை மத்திய அரசினுடைய சட்டம் அமலில் இருக்கின்ற பொழுது மத்திய அரசினுடைய ஊழியர்களுக்கு இணையாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் ஊதியம் என்கின்ற ஆசிரியர்களுடைய போராட்டம் பத்தி மட்டும் ஸ்டாலின் பேசல. இல்ல எல்லா போராட்டங்கள் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி விவசாய அமைப்புகள் எல்லா போராட்டங்களுக்குமான ஒரே ஒரு விஷயம், ஆதரவு தெரியாத மாணவர்கள் பட்ட பகலில போராட்டம் நடத்தினார்கள். இங்கிருந்து கொண்டு போய் நீலாங்கரையில் சுடுகாட்டில் விட்டுட்டு வந்தது அதிமுக அரசா திமுக அரசா? மனசாட்சியே இல்லாமல் ஜெயலலிதா அரசாங்கம் கண் தெரியாத பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தரதரவென்று இழுத்து போய் ஒரு சுடுகாட்டில் நீலாங்கரை சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. ஆக நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த அரசு செயல்படாமல் இருக்கிறது, போராட்டம் நடத்துவதற்கு முகாந்திரம் இருக்கிறது. திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்தவில்லையா என்று கேட்பதற்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், 2800 கிரேட் பே அதை 4200 உயர்த்த வேண்டும் என்று ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் போராடுகிறார்கள். 750 ரூபாய் கிரேட் பே நாங்கள் கொடுத்தோமே, ஒரு நபர் கமிஷனை கலைஞர் அறிவித்தாரே, அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க நான் பேசி முடிச்சிடறேன். அதாவது உங்களுக்கு கலைஞர் உடனடியாக ஒரு பே கமிஷன் அறிவித்தார், உடனடியாக 750 ரூபாய் கொடுக்கிறார். நீங்க ஏன் செய்யல? உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆசிரியர்களை அழைத்து பேசுகிறார், நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க? ஆக யார் போராட்டம் நடத்தினாலும் இந்த அரசாங்கம் பேச மறுக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் எத்தனை நாள் நடத்தினாங்க? 42 நாள் நடத்தினாங்க. அரசு போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா அரசு மீதான வெறுப்பு அதிகமாயிட்டு இருக்கு, அங்க மாநிலத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா பார்க்க முடியும்னு கேட்கிறேன். அப்படி ஏற்பட்ட வெறுப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழகமும் தூக்கி எறியப்பட்டது. அன்றைய ஒட்டுமொத்த தமிழகமும் போராடியதை அவர்கள் மதிக்கவில்லை. 21 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் தீக்குளித்து மடிந்தது கிடையாது. அடுத்து அவர் சொல்றாரு 750 ரூபாய் கிரேட் பே வருத்தணும்னு சொல்லி. அதாவது ஊதிய உயர்வை பொறுத்தவரை வந்து 6th பே கமிஷன், ஒவ்வொரு பே கமிஷன் இயர் வைஸ் வந்து மத்திய அரசுல அறிவிப்பாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு 6 months லேட்டரான இங்க வந்து தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. ஆனா ஃபார்வர்ட் டேட் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து நடக்கிறது 6th பே கமிஷன் ரிப்போர்ட் படி தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கமிஷன் ரிப்போர்ட் படி இப்போதைக்கு வந்து 6th பே கமிஷன் லைவ்ல இருக்கு. அதனால வந்து கருணாநிதி வந்து தனியா ஒருத்தரை நியமிச்சு ஒரு 750 ரூபாய் கொடுக்கறது, 1000 ரூபாய் எல்லா போராட்டங்களுக்குமான அனுமதி, அப்படி போராட்டங்கள் நடக்கும்போது அவர்களை கூப்பிட்டு பேசுறது அப்படின்னு எல்லா ஒட்டுமொத்தமாக எல்லா போராட்டங்களை பத்தி தான் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆமா, இல்ல தனிப்பட்ட முறையில் 750 ரூபாய் கிராட் பே இவர் கொடுக்க முடியாது. மத்திய அரசுல என்ன 6th பே கமிஷன் என்ன சொல்லுதோ அதான் அடுத்த ஆண்டுனா 7th பே கமிஷன், அடுத்த 5 ஆண்டுனா 7th பே கமிஷன். அதான் தவிர தனிப்பட்ட முறையில் கிடையாது. அடுத்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியங்கிறது வந்து கருணாநிதி ஆட்சியிலும் நடைபெற்ற போராட்டம். கருணாநிதி ஆட்சியிலும் வந்து ஆசிரியர்கள் போராடினாங்க. அன்னைக்கு அவர் செய்யல. அவர் எப்பயுமே எதிர்க்கட்சியா இருக்கிற போது ஒரு மாதிரி பேசுவாரு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாருங்கிறது வந்து மாற்று. இன்னமும் ஒருபடி மேல போய் பாத்தீங்கன்னா மதுவிலக்கை வந்து மதுவிலக்கு இருந்ததை வந்து காலி பண்ணிட்டு மதுவை முதல்ல கொண்டு வந்தது 1971 கருணாநிதி. ஆனா எதிர்க்கட்சியா இருக்கிற போது வேற மாதிரி பேசுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொண்டு வந்த மதுவிலக்கு 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அமலில் இருந்ததை 1971 அதை நீக்கி மதுவை முதலாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது அவரு. தனி விவாதம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது போராட்டங்கள் பத்தி. முதலமைச்சர் அதே அறிக்கையில நான் சொன்ன மாதிரி செயல்படல ஒரு கருத்தை சொன்னாரு. நேத்து கூட வந்து கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவர்களுக்கான வந்து இது இன்சூரன்ஸ் இதை வந்து நேத்து அறிமுகப்படுத்தி அடையாள அட்டையை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாக்குறாரா இல்ல ஊடகங்களை பார்க்காமலே இவங்க பேசிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியல. 21,000 போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிகிறதோ, எந்தெந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க முடிகிறதோ அதெல்லாம் உடனடியாக தீர்க்கப்படுகிறது. தீர்க்க முடியாத இல்ல சற்று காலதாமதம் ஆகக்கூடிய இல்ல இன்னும் நிறைய பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயங்களை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக இந்த பிரச்சனைகளை தமிழக அரசு அணுகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிர்வாக சிக்கல் அப்படிங்கிறது எல்லா அரசுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். இல்ல, அதாவது நீங்கள் வந்து மாமியார் உடைத்தா மண்குடம் அந்த பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு ஆட்சி வருகின்ற பொழுதும் இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து வானத்தை வில்லாக வளைப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வராங்க. இன்றைக்கு ஒரு குடம் தண்ணீர் சென்னையில் 10 ரூபாய்க்கு விற்குது. தண்ணீர் பஞ்சம் இன்று தலைவிரித்து ஆடுகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் வைத்திருக்கிற பொழுது நீங்க எதை போன்ற மக்களுக்கு இன்றைக்கு எல்லா தரப்பு, நீங்க காவிரியில தண்ணீர் கூட ஒழுங்காக திறக்க முடியல. இந்த 5 ஆண்டு காலத்தில்
ஒரு முறை கூட முறையாக குறுவை சாகுபடிக்கு இவர்கள் தண்ணீர் தந்திருக்கிறார்களா? குறிப்பிட்ட தேதியிலே ஒரு முறை இல்ல அறிவிச்சு, நான் அறிவிப்பாகவே இருக்கிறது எல்லாமே. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் தேதியில் திறந்தீர்களா? நீங்கள் தேதியில் திமுக 5 வருஷமும் தேதியில் தரணும், சரியான தேதியில் தரணும். இன்னும் தேதி அறிவிச்சிருக்காங்க, அவருடைய வார்த்தை நல்லா கவனிங்க, இன்னும் திறக்கல. இன்னும் கூட விவசாயிகளினுடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக, கடைமடையில் இருக்கிற விவசாயிகளுக்கு சரியாக நிவாரணம் போய் சேரலன்றதுக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை இவர்களே அரசாங்கமே உருவாக்குது. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இன்னைக்கு என்ன செய்றீங்க? அதுதான் எங்கள் கேள்வி. நீங்கள் நாங்க இதை சரி செய்வோம், இந்த பிரச்சனையை சரி செய்வோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, எந்த பிரச்சனையும் நீங்க சரி செஞ்சீங்க? எல்லா பிரச்சனையும் அப்படியே தான் இருக்கிறது. நாங்க நீங்க சொல்வதற்கு இன்றைக்கு இந்த அரசு செயல்படல அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு. போராட்டங்கள்ல ஈடுபடுறவங்களை அழைச்சு பேசல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு, அந்த போராட்டங்களை இன்னும் நீர்த்து போக செய்வதற்கான வேலைகளையும் அரசு செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதெல்லாம் தவறான கருத்து. அதாவது போராட்டங்கள்ல இப்ப அவங்களுடைய ஆட்சியில 90 மார்க்குகள் எடுத்தவங்க தான் இதுல டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவங்க 90 மார்க் வச்சிருந்தாங்க. அதை கூட 82 மார்க்கா நாங்க குறைச்சோம். அதுவும் இல்லாம தனியாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியா ஒரு தேர்வு இவங்க மொத்தமாவே உள்ள இந்த 90 மார்க்கை தான் மாற்றுத்திறனாளிகள் எடுக்கணுங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க தமிழக அரசு, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு என்ன பண்ணிருக்குன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி தேர்வு நடத்தி அதுக்கு 82 மார்க் அவங்களுக்கு நிர்ணயிச்சு அவங்களுக்கு தனியான வேலை வழங்குவதற்கு தனி இது வெளியிட்டாச்சு. அதுக்கான வேலை வாய்ப்புகள் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்க தவிர அதை இவங்க தவறாக கொச்சப்பட இவங்க தனியா அவங்களுக்கு எதுவும் பண்ணல. நாங்க தனியா அவங்களுக்கு தனி தேர்வை நடத்தி அவங்களுக்கு தனியான ஒரு லிஸ்டே வெளியிட்டு இருக்கிறோம். அதனால அவங்கள கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பண்ணலங்கிறது சொல்றது தவறான கருத்து, உங்களுடைய கருத்து இல்ல. வெயிட்டேஜ் மார்க்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார்? அதிமுக. ஆசிரியர்களுக்கு தனியா, அதை விட மிகப்பெரிய விஷயம், உயர்கல்வித்துறைக்கு தனியாக ஒரு அமைச்சகத்தை கலைஞர் உருவாக்கினார். யாருடைய ஆட்சி உருவாக்கப்பட்டது? உயர்கல்விக்கு தனியாக பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை என்று தனி அமைச்சகம். அதை விட தாண்டி ஆசிரியர்களுக்கு உடனடி அவர்களுடைய கோரிக்கையை நிவாரணம் செய்வதற்காக நேரடியாக அமைச்சர் ஒரு இடத்தும் போனார், ஒரு இடத்தும் பயன்படுத்தினார். நான் இன்னொன்னு கேட்கிறேன், திமுக ஆட்சியில் 2006 அதிமுக ஆட்சி காலத்தில் 45,987 ஆசிரியர்கள் தொகுப்பூதிய திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு 2006 திமுக ஆட்சி காலத்தில் 3 மடங்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. கொண்டு வந்த சம்பளம் உயர்த்தி காலமுறை ஊதியமாக வழங்கியவர் கலைஞர். இதை விட என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம், இவர்கள் சொல்றாங்கல்ல எதுவுமே ஆசிரியர்களுக்கு செய்யலன்னு. கோயம்பேடுல ஒரு கூட்டம் நடத்தி அதிமுக பொதுச் செயலாளர் ஏராளமான கோரிக்கைகளை நான் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் சொன்னது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 40, 41 சொல்லப்பட்டிருக்கிற எந்த விஷயத்தையும் செய்யல. இது வரைக்கும் இப்ப எடுத்து சொல்லுங்க. ஒன்று ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை சத்துணவு ஊழியர்களும் உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் மக்கள் நல பணியாளர்கள் வேலை கொடுக்க சத்துணவு ஊழியர்களும் உங்க ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல நடக்கல. இவர்கள் நியமித்த ஆசிரியர்களுக்கும் சம்பளத்தை கலைஞர் உயர்த்தி கொடுத்தார். 35,000 மக்கள் நல பணியாளர்களை, குடும்பத்தை நடுத்தெருவில் ஜெயலலிதா நிறுத்தி இருக்கிறார். அதெல்லாம் எந்த அளவுக்கு சரியோ அதே மாதிரி சத்துணவு ஊழியர்களும் ஊதிய பிரச்சனைக்காக திமுக ஒரு படியா, அதாவது ஒரு அரசு என்பது எப்படி செயல்படுத்தும், நாங்க இவ்வளவு செஞ்சோம் சொல்றோம்.
ஒண்ணு செய்யல நீங்க நான் சொல்றீங்க. சொல்றேன். அதுக்கு அவ்வளவுதான் எனக்கு வித்தியாசம். கால அவகாசம் இவர்கள் இவர்கள் நான் சொல்றேன். கொண்டு வந்த என்னோட கருத்தை பதிவு ஆசிரியர் வச்சேன். ஆசிரியர்கள் இவர்கள் நியமித்த ஆசிரியர்களுக்கு நாங்க 3 மடங்கு சம்பளம் கொடுக்கிறோம். முதன் முதலாக ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கி நேர்மையான முறையில் ஆசிரியர்களை தேர்வு செய்கின்ற முறையை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1995 அறிமுகப்படுத்தினார். உண்டா இல்லையான்னு கேளுங்க. அடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதன் முதலாக 21,000 ஆசிரியர்களை அட்டியட்டையும் ஒரே அட்டிய ஸ்கெட்ச்ல ஒரே டயத்துல போடுறதுக்கு புரட்சி தலைவி அம்மா ரெண்டு ஆட்சியுமே மாறி மாறி எதிர்க்கட்சியா இருக்கும்போது மதுவிலக்கை வலியுறுத்தி 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு வைகோ, திருமாவளவன், ஜவாஹிருல்லா இவங்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல திமுகவை அவங்க சேர்த்துக்கல, என்ன காரணமாக இருக்கும்? சேர்த்துக்கல நீங்க எப்படி சொல்றீங்க? இன்றைக்கும் நாளைக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் கலைஞரை சந்திப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆக யாரும் சேர்த்துக்கொள்வதற்காக போராடுவதாக நாம் சொல்ல முடியாது. நேற்றைக்கு திரு வைகோ அவர்களுடைய தாயார் நடுவுறவு வரைக்கும் சாலையில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க, அந்த கடையை எடுக்கணும் கலிங்கப்பட்டியில். இன்றைக்கு மது ஒழிப்பு என்பது இன்றைக்கு ஒரு எழுச்சியாக ஒரு கருத்துருவாக்கமாக வந்திருக்கிறது. எப்பொழுது திமுக அதை சொன்னதற்கு பிறகு பல பேர் இதை பேசிக் கொண்டிருந்தார்கள். திமுக இன்றைக்கு இதை கையில் எடுத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே பேசல. நான் தான் சொன்னேன், பல பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். எதை செய்ய முடியுமோ, யாரால் செய்ய முடியுமோ அவர்கள் சொன்னதால். கலைஞர் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் இதை சொன்னதற்கு பிறகு அதனுடைய பார்வை, அதனுடைய வீரியம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நண்பர் போன செக்மெண்ட்லேயே சொன்னார், 71 அதை கொண்டு வந்தீர்கள். இது அன்றைக்கு இவ்வளவு கடைகள் இல்லை, இவ்வளவு குடிப்பவர்கள் இல்லை. இன்றைக்கு இவ்வளவு கடைகள் இருக்கிறது, குடிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் மது விற்கின்ற தொழிலை யார் செய்தது? ஜெயலலிதா அம்மையார் தான் டாஸ்மாகை உருவாக்கினார். இன்னும் கூட நான் புள்ளி உரத்தோடு சொல்ல முடியும், ஏலைட் ஷாப்களை இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு 221 கடைகளை தமிழக அரசு புதிதாக திறக்கும் என்று இப்பொழுது அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு நடுவிலையும் டார்கெட் வைத்தது அரசாங்கம் மது விற்பதற்கு யாருடைய ஆட்சி? இல்ல ஒரே ஒரு டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம், அதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவோம்னு திமுக சொல்லியிருக்கு. அப்ப இந்த போராட்டத்தையே திமுக தானே முன்னெடுத்திருக்கணும். மற்ற கட்சிகள் அறிவிச்சிட்டு திமுகவை கண்டிப்பாக அழைப்பார்கள், நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்ல கார்த்திகேயன் சார். அதாவது போராட்டம் நடத்தி இதை செய்யக்கூடிய விஷயம் அல்ல, அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அரசுக்கு நாளைக்கு திமுக ஆட்சி என்பது இன்றைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயம். திமுக ஆட்சி வந்தவுடனே அதை செய்வோம் என்று இன்றைக்கு உறுதி கொடுக்கிறோம். இன்னொன்னு இதை பாருங்க, இதுல நான் சொல்வது சசி பெருமாளினோட அவர்களுடைய மரணம் திட்டமிடப்பட்ட படுகொலை, அது தற்கொலை அல்ல. இந்த அரசாங்கம் ஒரு முதியவரை கொலை செய்திருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை மார்த்தாண்டத்தில் இருக்கிற அந்த மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றது. அதற்கு பிறகு மனுமேல் கொடுக்கிறார். அதற்கும் அந்த அரசாங்கம் அசையவில்லை. உடனடியாக அவர் போராட்டம் நடத்துகிறேன் என்று அறிவிப்பு கொடுக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்னால் சேலத்திலே இருந்து மார்த்தாண்டத்திற்கு போய் டெலிபோன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்துவது வரைக்கும் இவர்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார் என்றால், நான் போன இதிலே சொன்னேன், போராட்டம் நடத்துவதை இவர்கள் கண்டுகொள்வதில்லை, யார் வேண்டுமானாலும் போராடி விட்டு போகட்டும் என்கின்ற மனோநிலையில் அரசு இருக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்தான நிலைமை. இதுல நாங்க தெளிவா இன்னொரு விஷயம் சொல்றேன், இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. மசூதிக்கு பக்கத்துல, சர்ச்சுக்கு பக்கத்துல, கோயிலுக்கு பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல மதுக்கடை இருக்கக்கூடாது என்கின்ற அரசாணையை மீறி இவ்வளவு கடைகளை இருக்கிறதே, இதை ஏன் நீங்கள் அகற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இவர்கள் உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க செய்யல, நாங்க செய்யல, நீங்க செய்யுங்க, நாங்கள் வந்தால் செய்வோம் சொல்றோம், நிச்சயமா செய்வோம். என்றைக்கு கலைஞர் சொன்னாரோ அதை அத்தனையும் நடத்தி காட்டிருக்கிறார் கலைஞர். அதே போல திமுக ஆட்சி வந்தால் மது, நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மட்டும் சொல்லவில்லை கலைஞர். அன்றைக்கே திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், நிச்சயமாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம். அப்படி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இல்ல அமல்படுத்துவோம் சொல்லிட்டோம். அரசுக்கு எதிரான மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில வந்திருக்கிறாங்க. தமிழக முழுவதும் 4ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம். இந்த சசி பெருமாளுடைய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறைந்தபட்ச நடவடிக்கைகளாவது அதை நோக்கி அரசு நகர்வதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? சசி பெருமாளுடைய மரணம் வருந்தத்தக்கது, அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. 30 ஆண்டுகள் தமிழகத்தில் மதுவிலக்கு இருந்ததை நீக்கிவிட்டு மதுவை முதலாக அறிமுகப்படுத்தியவர் 1971 கருணாநிதி அவர்கள். அவர் சிவஜெயராஜ் அவர்கள் பேசினப்ப நான் எதுவுமே சொல்லல, எல்லாம் என் கருத்தை பதிய வச்சாரன், அப்புறம் சொல்லட்டும்.
5 முறை முதலமைச்சராக இருந்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். 5 முறையும் அவர் அந்த மதுவை நீக்குவதற்காக எந்த ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அதை அவரே ஒத்துக்கொள்கிறார். அப்படித்தானே இருக்க முடியும். 5 முறை இருந்தவரை ஒன்றும் செய்யலை. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு கருத்தை சொல்வது, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதற்கு மாற்றி ஒரு மறு கருத்தை சொல்வது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு நேற்றைக்கல்ல, என்றைக்குமே புதிதல்ல. அதனால அடுத்து ஏதோ மதுவை அதிமுக தான் ஊக்கப்படுத்துதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு வைக்கிறாங்க. மன்னர்கள் ஆட்சி நான் என்னுடைய கருத்தை பதிவு வச்சேன். எல்லா கட்சிகளும் சொல்றாங்க பெருமாள் மாதிரியான போராளிகள் இதை ஒற்றை கோரிக்கைக்காக இத்தனை ஆண்டுகள் போராடி இருக்காங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்துல சோமபானம் சுராபானம்ங்கிற பானம் இருந்துச்சு. அதனால இது ஏதோ அதிமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ கிடையாது. இது தொடர்ந்து நீங்க தான் நீ மதுவிலக்கை நீக்கி இல்ல திமுக மதுவிலக்கை நீக்கி மதுவிலக்கு இல்ல மதுவிலக்கை நீக்கியது கிடையாது. மதுவிலக்கு நீங்க பேசுறப்ப நான் பேசல. நீங்க பேசுறப்ப நான் பேசல. எனக்கு பேசுவதற்கு அனுமதி வேண்டும். இல்ல இல்ல நீங்க பேசுறப்ப நான் தலையிடல. இல்ல இல்ல இவ்வளவு பேர் குடி போறாங்க. நீங்க பேசுறப்ப நான் கொஞ்சம் கூட நீங்க பதில் சொல்லுங்க. பிறகு பதில் சொல்லுங்க. என்ன மதுவிலக்கு இருந்ததை நீக்கிவிட்டு மதுவை கொண்டு வந்தது அவர்னு சொல்றேன். மதுவை கண்டுபிடிச்சது கருணாநிதி நான் சொல்லலை. அதை சொல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த போராட்டம் திட்டமிட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. இன்னைக்கு 30,000 கோடி ரூபாய் வருமானம் இதன் மூலமாக கிடைக்கிறது. 28,000 ஊழியர்கள் டாஸ்மாக்ல இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்டதில்லை. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான். இன்றைக்கு ஊடகங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு இது பெரிதுபடுத்தப்படுகிறது. இந்த டாஸ்மாக்ங்கிற சிஸ்டம் வர்றதுக்கு முன்ன என்ன நடந்துட்டு இருந்துச்சு? யாருமே குடிக்காம இருந்தாங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில 59 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தார்கள். அட்டிய டயத்துல ஒரே டயத்துல மரணம் அடைந்தார்கள். அதற்கு முன்பாக தனியார்கள் தங்களுக்குள்ளார சிண்டிகேட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் குறைந்த விலைக்கு எடுத்துக்கொண்டு கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இதை எங்க நாஞ்சில் சம்பத் கொள்கை பரப்பு துணைச்சாளர் கூட மிகச்சிறப்பா சொல்லுவாரு. கையில மிகப்பெரிய பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு நாய் சங்கிலி மாதிரி ஒரு பெரிய சங்கிலி தங்கச்சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒயின் ஷாப் ஓனர்னாலே அவனுக்கு ஒரு தனி ட்ரேட்மார்க்கே இருந்துச்சு. கொலைகளை பண்றது அவங்க தான். அப்படி இருந்ததை அப்படி இருந்ததை மாற்றி இன்றைக்கு அந்த வருகின்ற வருமானத்தை இன்றைக்கு அரசின் பக்கம் திருப்பி இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு லேப்டாப்களாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிதிவண்டிகளாக எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நுகர்வு என்பது விற்பவருக்கும் வாங்குவருக்குமான நிகழ்ச்சி. நீங்க விக்கிறவங்களை மட்டும் தடுங்கன்னு சொல்றது மிக தவறான ஒரு கருத்து. அதாவது குடிக்கிறவங்க நான் ஒன்னு சொல்றேன். இன்றைக்கு போராட்டம் நடத்துகின்ற இந்த இயக்கங்கள் மக்களை ஒரே ஒரு இதை இப்படி பண்ணலாமே. நான் என்னுடைய சஜஷன் சொல்லிடுறேன். இதை எப்படி பண்ணலாமே? விக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கான நிகழ்வு. நீங்க விக்கிறவங்களை மட்டும் தடுக்கணும், இந்த 50% மட்டும் தடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு தவறான கருத்து. அடுத்து இன்றைக்கு இந்த மதுவை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த இயக்கங்கள் மக்களிடம் சென்று மக்களை சந்தித்து மதுவினால் ஏற்படுகின்ற தீமைகளை விலக்கி மதுவிலிருந்து அவங்களை நீக்கலாமே. இன்னைக்கு 1.25 கோடி பேர் மதுவை அருந்துகிறார்கள், மதுவை சுவைக்கிறார்கள் குறிப்பேடு சொல்லுகிறது. இந்த 1.25 கோடி மக்களை அட்டிய டயத்துல ஒரே ஒரு சட்டம் மட்டுமே ஏற்றி நிறுத்திவிட்டோம் என்றால் மனநோயாளிகள் தான் தமிழகத்தில் அதிகமாவார்களே தவிர இது படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நேரம் இல்ல. இப்ப ஆட்சி அதிகாரத்துல அதிமுக தான் இருக்கு. அவங்க கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். ஏற்கனவே மதுவிலக்கே தமிழகத்துல இல்ல அப்படின்னா நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருந்திருக்கிறது. இடையிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்ல கிடையாது. பர்மிட் வச்சு குடிச்சா பர்மிட் வச்சு இல்ல இல்ல இடையிலேயே மதுவிலக்கு கிடையாது. பர்மிட் வச்சு அப்பவும் அரசுக்கு நீதி பிரச்சனை இருந்திருக்கும். அப்ப அவங்க சமாளிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே சுத்தமாகவே இல்ல அப்படின்னா நீங்க பேசுறது சரியா இருக்க முடியும். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்பவும் நிதி பிரச்சனை இருந்திருக்கும். அரசு சமாளிச்சிருக்காங்க. அது மாதிரியான ஒரு முன்முயற்சியை எடுக்கலாமே, ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதான் கேள்வி சுருக்கமா. இல்ல கேரளாவுல இன்னைக்கு உம்மன் சாட்டி அறிவிச்சாரு. கேரளாவை விட்டு 30 நாளைக்குள்ள மதுவிலக்க கொண்டு வருவார். அவரால் இன்னைக்கு செயல்படுத்த முடியல. ஏன்னா ஒரு அரசாங்கம் நினைத்தால் உடனடியாக அட்டிய டயத்துல பண்ணிட முடியாது. ஆனா அதற்கான முயற்சிகள் போயிட்டு தான் இருக்கு. இப்ப கால நேரத்தை குறைக்கிறது கூட ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. சென்ற 2 வாரங்களாக மதியம் 2 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படுத்தலாமாங்கிற ஒரு ஆலோசனை கூட போயிட்டு இருக்கு. அதனால அரசு முடிவு சொன்னாரு. அரசு நல்ல ஒரு முடிவு எடுக்கும். மிக சிறப்பான ஒரு பதில் சொன்னார். நுகர்வு வாங்குவோர் இது நல்ல. நான் அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதை செய்தவர் சசி பெருமாள் காலில் போய் விழுந்து மதுக்கடை வாசல் நின்று காலில் போய் விழுந்து அதை இயக்கங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறது. பல இயக்கங்கள் கருத்தை ஜெயராஜ் என்னன்னா தொடர்ந்து பேசலாம். இலைக்கடை நீங்க 221 கடை இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறப்ப 221 இலைக்கடை திறப்போம் சொன்னா என்ன ஒரு ஆணவமான போக்கு ஒரு அதிமுக அரசு. நேரம் இல்ல. காசிநாத பாரதியோட கருத்தை ஜெயராஜ் வரவேற்க வேண்டிய விஷயம். யாரா இருந்தா என்ன சொல்றீங்க?
அதிமுக ஆட்சியில் அரசின் கடன் சுமை 200% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்றைக்கு களத்தில் நிற்கிறதற்கு எந்த விதமான ஆயுதங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. மக்களுக்கு இதை செய்தோம் அதை செய்தோம், எல்லா மக்கள் நலத்திட்டங்களையும் மக்களுக்கான அனைத்து தேவைகளையும், இன்னும் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறிலிருந்து கச்சத்தீவிலிருந்து காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுமே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அஇஅதிமுக அரசு எல்லா விதமான வெற்றிகளையும் சாதனைகளையும் குவித்து முடித்து விட்டது. நிராயுதபாணியாக நிற்பவர்கள் பேசுவதற்கு ஏதோ வார்த்தைகள் இல்லை என்பதற்காக 200 மடங்கு 300 மடங்கு இந்த பணத்தொகையை பற்றி பேசுவதற்கெல்லாம் இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறதுங்கிற 1,75,000 கோடி ரூபாய் 2G வழக்கில் வந்து இவங்க இதுல வந்து இந்திய அரசுக்கு வழக்குக்கும் இல்ல ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட் தொகையை சுவாகா பண்ணியவர்கள் இவர்கள் எப்படி அதை பற்றி சொல்லலாம்? அடுத்து நான் சொல்லிடுறேன், நான் பேசுறேன் அப்புறம் இன்னைக்கு விடுதலை பெற்றுட்டான், இன்றைக்கு விடுதலை பெற்று மத்திய பிரதேசத்துல பிடிச்சிருக்காங்க 6000 கோடி ரூபாய். தெரியாம பேசாதீங்க, யாருமே இவர் இந்திய தமிழக அரசாங்கத்தை விட்டு செல்லுகின்ற போது கடனே இல்லாமல் மிகப்பெரிய லாபத்துல தமிழக அரசை விட்டுட்டு போயிருந்தாருன்னா விமர்சனம் பண்ணுவதற்கான தார்மீக உரிமை உங்கள்கிட்ட இருக்கு. நான் போனப்ப 90,000 கோடி, இப்ப 1,80,000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இவரே சரியா விட்டுட்டு போல. நாங்க இன்னொரு கருத்தை கூட பதிவு வைக்க முடியும். சென்ற அதிமுக அரசுல நாங்க செல்லுகின்ற போது தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக ஆக்கிவிட்டு ஆந்திராவுக்கும் கர்நாடகாவிற்கும் விற்கின்ற அளவிற்கு மின்சாரத்தை விட்டு சென்றோம். என்ன செஞ்சாங்க இவங்க? கடைசி நேரத்தில் வந்து 12 மணி நேரம் மின்வெட்டு, 24 மணி நேரம் மின்வெட்டுல எங்களை தவிக்க விட்டுட்டு போனாங்க. அது மாதிரி வந்து குற்றச்சாட்டுகளை அதான் எதோ பேசுவதற்கு காரணம் இல்லை. இப்ப சென்ற வாரம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உடல்நிலையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது கோயபல்சு பிரச்சாரத்தை தொடர்ந்து வேற எதுவுமே இவர்களால் பேச முடியாது. எந்த ஆயுதங்களும் இவர்களிடம் கிடையாது. நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். அதனால ஏதோ ஒன்றை பேசுவது, ஒப்புக்கு சப்பானியாக ஏதோ ஒன்றை பேசுவதுங்கிறத அவர்களுடைய வாடிக்கையாக வைத்துக் கொண்டு திமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டுட்டு போகும்போது 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருந்தது. அதை தொடர்ச்சியாக நிர்வாகத்தில் வரும்பொழுது கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. திமுக வாங்கிய மொத்த கடனுடைய அளவு 44,000 கோடி திமுக வாங்கியது. அதற்கு முன்னாடி இருந்த கடன் அதிமுக அரசு 2001 வாங்கி வைத்த கடன் தான் இருந்தது. 44,000 கோடி திமுக அரசில் வாங்கப்பட்ட கடன். எப்படி வாங்கணும்னா வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்கணும், அடிப்படை கட்டமைப்புக்காக வாங்கணும், 5 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், மத்திய பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தோம். மாநில அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு கல்லூரி கூட கொண்டு வர முடியாது. மெரைன் யூனிவர்சிட்டி திமுக அரசு கொண்டு வந்தது, மத்திய அரசோடு பேசி. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ஜெயலலிதாமே சட்டசபையில எள்ளி நகையாடினார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருத்தர் மேல 15,000 கடன் இருக்கு. இன்னைக்கு 1,24,000 ரூபாய் ஒருத்தர் மேல கடனை அதிமுக அரசு சுமத்தி இருக்கு. உள்கட்டமைப்புல நீங்க கடன் செய்யறதுக்கு வாங்குங்க. அதற்கு காரணம் யார்? 14,000 காரணம் யார்? அதாவது முதலமைச்சர் இதுவரைக்கும் ஒரு முறையாவது ஒரு வெளி மாநிலத்திற்கோ ஒரு வெளிநாட்டிற்கோ போயிட்டு தொழிலதிபரை சந்திச்சிருக்காரா? சந்திரபாபு நாயுடு 5,000 கோடி செப்டம்பர் மாசம் மாநாடு நடக்குது. 3 முறை ஒத்தி வச்ச மாநாடு நடக்குது. ஏன் ஒத்தி வச்சாங்கன்னு சொல்லல. நாம நியாயமா பேசணும். நீங்க பேசுங்க. நான் வந்து 200 மடங்கு இதுக்கு நான் கேட்டதுக்கு ஒரு கேள்விக்கு வர பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு 200 மடங்கு இன்றைக்கு கடன் வாங்கும் திறன் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிற காரணத்தை சொல்றேன். 4,000 கோடி ரூபாய் தானே புயலுக்கு கேட்டது. தானே புயலுக்கு கர்நாடக மாநில நிதி கேட்டது. ஆனா மத்திய அரசாங்கத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்த இவங்க 400 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கினாங்க. இப்படி கர்நாடக யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா இவங்களால உருவாக்கப்பட்டது. மத்திய அரசுல நீங்க முதலமைச்சர் வெளி மாநிலங்களுக்கு போக வெளிநாடுகளுக்கு போகல, தொழிலதிபர்களை சந்திக்கலனாலும் தமிழகம் தொழில்துறையில முன்னிலையில தானே எப்படி இருக்கு?
திமுக ஆட்சியில் 3வது இடத்துல இருந்தது. இப்ப 8வது இடத்துல செயல்படவே இருக்கு. இல்லைங்க. திமுக GDP ஆட்சியில மின்சாரமே இல்ல. இன்னைக்கு தொழிற்சாலைகள் புள்ளி செயல்படவே இல்லை. திமுக ஆட்சியில 24,000 கோடிக்கு 24 வந்து மணி நேரம் நான் மின்சாரம் கேக்குறேன். முதலீடு தொழிற்சாலைகள் இங்க இத்தனை தொழிற்சாலைகள் செயல்படவே இல்லை. எப்படி இவர் சொல்ல முடியும்? 3வது இருந்துச்சு, 2வது இருந்துச்சு. தொழிற்சாலை இயங்கவே இல்லை. சார் ஒரு தொழிற்சாலை எங்க இயங்குச்சு சொல்லுங்க. ஒரு திமுக ஆட்சியில எங்க இந்த தொழிற்சாலை 5 இயங்குச்சு வருஷத்துல சொல்லுங்க. 5 வருஷத்துல ஒரு சிப்காட் மின்வெட்டுத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் வச்சிருந்த ஒரே டிபார்ட்மெண்ட் அவர் மின்வெட்டுத்துறை அமைச்சர் தான். மின்வெட்டுத்துறை அமைச்சர் அவர் மின்வெட்டுத்துறை அமைச்சர் தான். செயல்படவே இல்லை. தொழிற்சாலை இயங்கவே இல்லை. எங்க மூன்றாவது இடம்? செயல்படவே இல்லை. தொழிற்சாலை இயங்கவே இல்லை. இங்க வரைக்கும் நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு நண்பர் பதில் சொல்லிட்டேன். சும்மா கேளுங்க வந்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஒரே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் உருவாக்கினீர்களா? ஒரு பொருளாதார மண்டலம் உருவாக்கினீர்களா? சொல்லுங்க, நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. பாரதி, அரசு வாங்கியிருக்கக்கூடிய பொதுக்கடன் அப்படிங்கறதான் இப்ப கணக்குல காட்டப்படுது. அரசால வந்து குறிப்பிட்ட அந்த வரம்புக்கு உள்ளாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கியிருக்கிற கடன் அப்படின்னு சேர்த்தா 4 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்கிறது. இது வந்து கிரீஸ் நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் தமிழகத்துக்கும் இன்னும் கொஞ்ச காலங்கள்ல நடக்கும் அப்படின்னு பாமக தலைமையிலையும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி அதான் சொல்றேன், நிராயுதபாணியமாக இருப்பவர் ஏதோ ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தானே புயலுக்கு 4000 கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்து கேட்டோம். அன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல இருந்தது இவங்க தான். 400 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. நாங்க வேற எங்கேயோ இருந்து தான் நாங்க பெற முடியும். தானே புயல்ல உங்களுக்கு தெரியும் கடலூர் மாவட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு மத்திய அரசுல வந்து தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இவர்கள் போராடி அங்கிருந்து ஒரு 1000 கோடியோ 2000 கோடியோ வாங்கி கொடுத்திருக்கலாம். 4000 கோடி கேட்கிற போது 400 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். அப்ப பாக்கி வந்து நாங்க தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும். அதுல ஏற்படுகின்றதற்கு நாங்க வெளில வாங்கி தான் ஆகணும். இன்னமும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு ஆசிய பிராந்தியத்திலேயே தமிழகம் வந்து ஒரு தனி நாடாக இருந்திருந்தால் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு ஆசியாவிலே நம்பர் 1 எது இருந்திருக்கும்னா தமிழ்நாடு மாநிலம் தான் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதை மறுக்க முடியுமா? அவர்கள் அமர்த்தியா சென் வந்து அதிமுக காரர் கிடையாது. நோபல் பரிசு பெற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களும் பொதுக்கடன் வாங்கி தான் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அடிப்படையில அன்றாட செலவினங்களுக்காக கடன் வாங்குறது அப்படிங்கறத பிரச்சனை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மூலதனங்களுக்காக செலவிடுறது அப்படிங்கிறது வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம். அப்ப எப்படி நீங்களும் வாங்கி இருக்கிறீங்க இலவச திட்டங்களுக்காக கடன் வாங்குறது தவறு என்பதை மட்டும் பதிவு பண்றீங்க. எங்களை வந்து நீங்க குற்றம் சாட்ட கூடாது. நீங்க கடன் வாங்குனீங்க, கடன்ல தமிழ்நாட்டை முழுகடிச்சிட்டீங்க, தனிநபர் மீது 50,000 கடன் இருக்கு, 45,000 கடன் இருக்குன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்றப்ப அவங்க அதை சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க அதையே கேட்கிறோம். எங்களை சொல்லினீங்கல்ல, இவ்வளவு ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், இந்த 5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு ரூபாய் திமுக ஆட்சி வாங்கி வைத்த கடனை குறைத்திருக்கிறோம். சொல்லுங்க, சொல்ல முடியாது. நாங்கள் என்ன கேட்கிறோம், நான் ரொம்ப திமுக என்ற போராட்டத்தை தாண்டி நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமையை சரி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை யார் சொன்னாலும் எடுத்துங்க. கலைஞர் சொன்னால் எடுத்துங்க, டாக்டர் ராமதாஸ் ஐயா சொன்னால் எடுத்துங்க, தொல் திருமாவளவன் சொன்னால் எடுத்துங்க, யார் சொன்னால் எடுத்துங்க. ஏன் வந்து எதிர்கட்சிகளினுடைய ஜனநாயக உரிமையை எதுவுமே உங்களை சொல்லக்கூடாது, எந்த கேள்வியுமே உங்களை கேட்க கூடாது, வென்றவன் சொல்லுவதெல்லாம் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இப்ப கூட இங்க சட்டசபையில பேச விட மாட்டாங்கன்னா நண்பர் இங்கேயும் பேச விட மாட்டாரு. இந்த நிதி ஆதாரங்களுக்கெல்லாம் சட்டமன்றத்துல திமுக ஆட்சி காலத்துல சட்டமன்றத்துல அதிமுக பொதுச் செயலாளர் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். 90,000 கோடி கடன் இருக்கு, தனிநபர் கடன் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 40,000, நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு 1,00,000 கோடி கடன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 2 லட்சம் இருக்குன்னா கிராஜுவலா மக்கள் தொகை 2 கோடி உயர்ந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாங்க ஒரு 5 லட்சம் கோடி கடன் உருவாக்கி இருந்தோம்னா நீங்க சொல்றது வந்து குற்றச்சாட்டுங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும். ஆனா இதுல அப்படி சொல்ல முடியாத. இன்னொரு கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியை சேர்ந்த இதா இருந்துச்சுன்னா நம்ம பண்ண முடியும். என்றைக்குமே நாங்க இருந்தது கிடையாது. இவங்க தான் மத்திய அரசுலயும் மாநில அரசுலயும் ஒரே நேரத்துல கூட அங்க வைத்திருக்காங்க. அன்னைக்கு இவங்க செஞ்சிருக்கலாமே. அன்னைக்கு இவங்க 900 கோடி மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அன்றைக்கு 900 கோடியை விட்டுட்டு போனாங்க. 90,000 கோடியை விட்டுட்டு போனாங்க கடனை. ஏன்னா இவங்க மத்தியில வாங்கலன்னு தானே அர்த்தம். இன்னும் ஒரு கருத்தை சொல்றேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கும் கூட ரயில்வே திட்டங்களுக்கு இன்னைக்கு
மின்சார ரயிலுக்கு எங்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு உள்கட்டமைப்பு ஏங்க, கொடுத்தோம். 3% அதே மாதிரி நீங்க 3% 1% நடந்துச்சு. வெளிநாட்டுக்கு போய் 3 முறை ஜப்பானுக்கு 3% போய் ஒரு துணை முதலமைச்சர் இவ்வளவு 1000 கோடி ரூபாய் 14,000 கோடி ரூபாய் நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார். இல்ல, இப்ப நீங்க நீங்க வெளிநாட்டுக்கு போயோ வெளி இந்த குற்றச்சாட்டுக்கு மேல சொல்ல சொல்லுங்க. ஒரு ரூபாயோ இவர்களால இல்ல, வந்து வாங்க முடிஞ்சதா? மத்தியிலேயும் இதை விட ஒரு திமுக எப்படி 90,000 கோடியை கடனை விட்டுட்டு போனது கேளுங்க. இதை விட ஒரு நாங்களுக்கு இல்ல, மத்தியில எங்களுக்கு ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியில எங்களுக்கு ஆதரவு கிடையாது. ஆனா நீங்க ஏன் பண்ணீங்க கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்க பாப்பா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பது ஒரு முறையும் நாம் வருகின்ற பொழுது, திமுக அரசு வருகின்ற பொழுதுதான் இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் வருது. இதுல குறிப்பாக கதையை சொல்லாதீங்க. இல்ல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க? நான் சொல்றேன் 11 மேம்பாலம் கட்டிருக்கோம். அதே மேம்பாலம் சாதாரண விஷயம் இல்ல. உங்க மாப்பிளையோட 11 மேம்பாலம் நீங்க வந்ததுங்க. ஒரு மேம்பாலம் கட்டினா திட்டம். உங்க மாப்பிளையோட 11 சிமெண்ட் கம்பெனி வைக்கிறது சாதனை. உங்க சிமெண்ட் கம்பெனி எப்படி ஏற்படுத்துவதற்காக நீங்க செஞ்சது அதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. சசிகலா அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பேசாதீங்க. ஒரு மதுபான தொழிற்சாலையை சம்பாதிச்சு எப்படி அதை செய்றாங்க? 2011 திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கையில கொடுக்கும்போது ஏழை எளிய மக்களுக்காக, முதியோர்களுக்காக சமூக பாதுகாப்பு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதே சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தான் அதிமுக அரசு கடன் வாங்குகிறது. இப்ப பாரதி சொல்லும் போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, அப்ப கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அதிகமாக இருக்கிறது, தொகையும் அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகை 1 கோடி பேருக்கு 390 ரூபாய் போற சிமெண்ட் அம்மா சிமெண்ட்ங்கிற பேர்ல இன்னைக்கு 180 ரூபாய் பாதிக்கு பாதியாக இன்னைக்கு சிமெண்ட் 1 கோடி பேருக்கு கொடுத்திருக்கிறோம். இவர்களை விட மக்கள் நல திட்டங்களை நாங்கள் மிகச் சிறப்பாக தான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால வந்து இந்த மக்கள் நல திட்டங்கள் இவங்க 10 மடங்கு செஞ்சிருந்தாங்க, 100 மடங்கு செஞ்சிருக்காங்க. சார்பான கேள்விதான் 4,88,24,000 மகளிர் சுயோதவி குழுக்களுக்கு நின்று கொண்டு 2,650 கோடி ரூபாய்களை அன்றைய துணை முதலமைச்சர் எங்கள் தளபதி கொடுத்தார். அப்ப வாங்குனவங்க எல்லாம் ஓட்டு போடலையா? இல்ல வாங்குனவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல, ஏன் தோத்தீங்க? இல்ல வாங்குனவங்க எல்லாம் ஓட்டு போடலையா? நான் கேக்குறேன். அவர் வந்து இல்ல நான் ஆதாரத்தோட சொல்றேன். 5 லட்சம் நீங்க வந்து நீங்க ஒரு பெண் முதலமைச்சர் ஆகறதுல மகளிர் சுயோதவிக்குள்ள ஒளிச்சாங்க. வாங்குனவங்க எல்லாம் பெண்கள் வயித்துல அடிச்சாங்க. அதோட கொடுமை பாருங்க. எப்படி தோத்தீங்க? காப்பீடு நாங்க அதே போல காப்பீடு, கலைஞர் காப்பீடு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குறோம். நீங்க வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அதை விட சிறப்பான பேரை மாத்துறீங்க. 2,20,000 ஒதுக்குறது எவ்வளவு தெரியுங்களா? நீங்க 1,20,000 இன்னைக்கு 2,20,000 5 ஆண்டு காலத்துல நாங்க ஒதுக்குனது 750 கோடியை 786 மருத்துவமனை கொடுத்தோம். அதை இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இப்ப அந்த வெப்சைட்டுக்கு போங்க, சுகாதாரத்துறை வெப்சைட்டுக்கு 686 மருத்துவமனையா குறைச்சிட்டாங்க. நாங்க 5 ஆண்டுகளில் 750 கோடியை வெறும் 400 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. 4 கோடி ஆதாரத்தோட இருக்கு. அதை விட வீடு வழங்கும் திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் ஒரு திட்டம் கொடுத்து 3,75,000 வீடுகளை கட்டுவதற்கு ஆர்டர் கொடுத்தோம். 1,00,000 வீடு 75,000 வீடு கட்டி கொடுத்தோம். நான் கேக்குறேன், நீங்க வந்தீங்க அரசு மேல குற்றச்சாட்டு வைத்தீங்க, திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வச்சுங்க. மைனாரிட்டி திமுக அரசு செய்த சாதனைகள் இவ்வளவு இருக்கிறது, மெஜாரிட்டி அதிமுக அரசு வந்திருக்கீங்களே. இப்ப நாங்க வந்து 1,00,000 வீடு கட்டி கொடுத்தா நீங்க 2,00,000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நாங்க 750 கோடிக்கு நாங்க வந்து மருத்துவ காப்பீடு கொடுத்தா நீங்க 1,500 கோடி கொடுத்துருக்கோம். ஏன் அதை குறைக்கிறீங்க? நேரம் இல்ல, நம்ம இறுதியா நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். 2 கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி. நீங்க இலவச திட்டங்களை செயல்படுத்தணும், சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கறத 2 கட்சிகளோட நிலைப்பாடு. அதற்காக கடன் வாங்க வேண்டியதா இருக்குதான் சொல்றீங்க. சிஏஜி அறிக்கையில நீங்க கலர் டிவி வாங்கும் போதும் பிரச்சனை இருந்திருக்கிறது, அதை எலி வந்து அதை கடிச்சு அதை வீணாக்கி இருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு. தலைமைச் செயலக கட்டுமான பணிகள்ல வெளிப்படையான டெண்டர் இல்ல, அதனால கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாயிருக்கு அப்படின்னு திமுக மீதான குற்றச்சாட்டு. அதே மாதிரி கறவை மாடுகள் திட்டத்தை அதிமுக செயல்படுத்தும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஆந்திராவில் கறவை மாடு வாங்கக்கூடாதுங்கிற சஜஷனை மீறி இங்க வாங்கியிருக்கிறாங்க. 5 வயதுக்கு உட்பட்ட கறவை மாடுகளை வாங்கக்கூடாதுங்கிற விதிமுறைகளை மீறி வாங்கியிருக்கிறாங்க. இது மாதிரியான குற்றச்சாட்டுகள். இது 2 பேரும் நீங்க பதில் சொல்லி நிறைவு பண்ணிடலாம். அதாவது மக்கள் நல அரசுங்கிறது மக்களுக்கு என்ன செய்யணுமோ இங்க வாங்கலாம் அங்க வாங்கலாங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. மக்களுக்கு போய் சேரணும் திட்டங்கள். அதற்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்ய தயாரா இருப்போம். எது வேணாலும் எங்க வேணாலும் கடன் வாங்குவோம். மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பணம் போய் சேராம கோடிக்கணக்கான ரூபாய் வீணாகுதுங்கறதான சிஏஜியோட அவங்களுடைய அறிக்கையை சொல்றாங்க, அதுல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அடுத்த முறை அது நிவர்த்தி செய்யப்படும், அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். ஆனா வந்து மக்கள் நல அரசுங்கிறது எங்க கடன் வாங்கியோ மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யணும், அவ்வளவுதான் வேண்டியது. மக்கள் நல திட்டங்களை செய்யலாம், மக்கள் நல திட்டங்களை செய்யலன்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதே வேற இடத்துல வாங்குறோம்னா வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான் எங்களுடைய இது. சார் 2012 சிஏஜி ரிப்போர்ட் சட்டசபையில் வைத்தது. நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் பேசல, நான் பக்கத்தோட சொல்றேன். 70-71 என்ன சொல்றது, சிஏஜி
100 இனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5140 கோடி ரூபாயை செலவே செய்யாம அப்படியே தமிழக அரசு திருப்பி இந்த மாதிரி நீங்க- பொய் குற்றச்சாட்டு வந்து இல்ல, தொடர்ந்து நேரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வேண்டாம். இல்ல, சரண்டர் இல்ல, செய்வதற்கு CAG ஒரு அரசு பொய் தேவையா? குற்றச்சாட்டை வந்து CAG தொடர்ந்து இல்ல, பேசாதீங்க. சரண்டர் செய்வதற்கு ஒரு அரசு தேவையா? இந்த அரசு செயல்படாத அரசு, ஜெயலலிதா அரசு மக்கள் விரோத அரசு அப்படின்னு நாங்க சொல்வதற்கு இதுதான் உதாரணம். இந்த CAG ரிப்போர்ட் தான் உதாரணம். ஒரே இந்த அரசு தூக்கி எறியப்படுது. CAG திமுக மீது வச்ச குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நம்ம நிறைவு இல்ல, பண்ணலாம். திமுக மீது வைத்த குற்றச்சாட்டு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், திமுக மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் புதிய எப்படி- தலைமைச் செயலர் இல்ல, கட்டுமான நான் பணிகளை கேட்கிறேன், உலகளாவிய டெண்டர் சார். global tender. நான் கேட்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன். இவ்வளவு ரூபாய் இவங்க செலவு பண்ணி, இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி, இவங்க ஒரு டெண்டரோட அதானிக்கு கொடுத்துருக்காங்க. யாராவது அதானிக்கு ஏன் டெண்டர் விடல? ஏன் அதானிக்கு டெண்டர் விடல? ஒரே அதை கம்பெனி தான் கேட்டீங்களா? இருக்கு. உங்களுக்கு நான் கேட்கிறேன். இல்ல, solar ஒரு energy கம்பெனி ல இல்ல. ஒரு கம்பெனி தான் இருக்கு. 1 லட்சம் கம்பெனி இருக்கு, solar இருக்கு. எங்க இருக்கு solar? நான் என்ன கேட்கிறேன்? ஜெயராஜ் இல்ல, வச்சிருக்காரா? எல்லா கட்சிகளும் ஜெயராஜ் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு இல்ல, மாதிரி, இல்ல, ஆளுங்கட்சியா இல்ல, நான் இருக்கும்போது ஒரு உலகளாவிய மாதிரி டெண்டர் நீங்க இருக்கு. செயல்பாடு அது சில இருக்கிறது. குறைபாடுகள் CAG சுட்டிக்காட்டியிருக்காங்க. நேரமில்ல, இல்ல, நிகழ்ச்சியை நிறைவு நாங்கள் செய்யலாம். அரங்கத்திற்கு வந்து உங்கள் நாங்கள் கருத்துக்களை பதிவு இல்ல, இல்ல. செய்வதற்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.